டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, திருவருகை காலம் 3ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தில் வரக்கூடிய வாசகங்களை உற்று நோக்கினோம் என்றால், மெசியாவின் வருகையின் போது புவியில் எத்தகைய மாற்றங்கள் நிகழும் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய வாசகங்களாக இருக்கின்றன. முதலாவதாக, அவரது வருகை தனி மனித வாழ்வில் மாற்றத்தையும் நிறைவையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது குறித்து திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு அன்று சிந்தித்தோம். இரண்டாவதாக, மெசியாவாகிய மீட்பரின் வருகை மனிதர்களது உறவு வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது குறித்து கடந்த ஞாயிறு அன்று நாம் தியானித்தோம். திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறாகிய இன்றோ மெசியாவின் வருகையின் பொழுது எவ்வாறு இயற்கை புதுப்பிக்கப்படும் அல்லது புத்துணர்வு பெறும் என்பது குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுவதற்கும் இயற்கை புதுப்பிக்கப்படுவதற்கும் இடையே ஏராளமான தொடர்பு உண்டு. இது குறித்து வாசகங்களுக்கு பின்வரும் சிந்தனையில் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழித்தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும்.
இரண்டாம் வாசகம். தூய யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 2-11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைவனத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர், அந்நாள்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் என்று எழுதுகின்றார். மெசியாவின் வருகை இயற்கையின் புதுப்பித்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அழகிய உருவகமாக இங்கு எசாயா எடுத்துரைக்கின்றார். இரண்டாம் வாசகத்தில் புனித யாக்கோப்பு மெசியாவின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் நம்மிடம் இருக்க வேண்டிய தலையாய பண்பு பொறுமை என்பதனை இயற்கையிலிருந்து ஓர் உதாரணத்தை வழங்கி கற்பிக்கின்றார். பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள் என்று எழுதுகின்றார். இயற்கைக்கும் இயற்கையின் புதுப்பித்தலுக்கும் இன்றைய வாசகங்கள் அதிக அழுத்தம் கொடுக்க காரணம், மனித வாழ்வின் தரமும் திறனும் சுற்றியுள்ள இயற்கை சூழ்நிலையை பொறுத்தது என்பதாலேயே. இயற்கைக்கு மனிதர்களாகிய நமக்கும் இடையேயான உறவு தாய் சேய் உறவு போன்றது. ஒரு தாய் தனது சேய்க்கு நல்லதை மட்டுமே செய்வாள். அதேபோல இயற்கையும் நமக்கு நல்லதை மட்டுமே செய்கிறது. நாம் பிராணவாயுவாகிய ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட
மரங்களோ நமக்கு தேவையில்லாத கரியமில வாயுவை சுவாசித்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. நம் கழிவுகளை மரங்கள் உரமாக ஆக்கிக்கொண்டு நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் தருகின்றன. மரங்களும் காடுகளும் இன்று அழிக்கப்படுவதன் காரணமாக, வேகமான நகரமயமாக்குதலின் காரணமாக இந்த தாய் சேய் உறவு இன்று பாதிக்கப்பட்டுள்ளது. தேவையான பிராணவாயு மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. இதுவே பல உடல் மற்றும் மனநோய்களுக்கான முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஓர் ஆய்வின்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் 3 சிலிண்டர் அளவுக்கான ஆக்சிஜனை சுவாசிக்கின்றார். ஒரு சிலிண்டர் ஆக்சிஜனின் சந்தை மதிப்பு ரூபாய் 1000 என்று வைத்துக் கொண்டால் கூட நாம் ஒரு நாளில் சுவாசிக்கின்ற ரூபாய் 3000க்கு சமமான பிராணவாயுவை இயற்கை தாராளமாகவும் தானமாகவும் நமக்கு வழங்குகிறது. இயற்கையின் தாராளத்தை மனிதர் சரியான முறையில் புரிந்து கொள்ளாததன் காரணமாக, அதீத சுயநல உணர்வின் காரணமாக இயற்கையை அழிக்கின்றனர். இது மனிதர் தம்மையே அழித்துக் கொள்வதற்கான காரணமாகிவிடுகிறது. இன்று இயற்கையில் நிகழும் அதீத வெப்பம், வறட்சி, வெள்ளம் போன்றவற்றிற்கான அடிப்படை காரணம் இயற்கை மட்டிலான மனிதர்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகளே. மனித வாழ்வு மாற்றமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமெனில் இயற்கை மாற்றமும் ஏற்றமும் அடைய வேண்டும். இயற்கையில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் நம் வாழ்வை பாதிக்கிறது. எனவேதான் எசாயா இறைவாக்கினர் இயற்கையின் புதுப்பித்தலை தொடர்ந்து மனித வாழ்வின் புதுப்பித்தலை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான்போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்றெல்லாம் சொல்லுகின்றார். இயற்கை புதுப்பிக்கப்படுகிற பொழுது மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது. மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது இயற்கை புதுப்பிக்கப்படுகின்றது. இறைமகன் இயேசு மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையேயான ஆழமான உறவை உணர்ந்ததன் காரணமாகவே இயற்கை சூழ்நிலையில் அதிக நேரம் செலவிட்டார். இயற்கையிலிருந்து ஏராளமான உவமைகளை மனிதர்களுக்கு எடுத்துரைத்தார். இன்றைய நற்செய்தியில் கூட திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையா என்று சொல்லுகின்றார். இயற்கையோடு அவர் கொண்டிருந்த நெருங்கிய உறவின் காரணமாகவே அவர் இறந்தபோது இயற்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன என்று மத்தேயு எழுதுகின்றார். இயற்கையை புதுப்பிக்கின்ற பணியில் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவோடு நாமும் இணைந்து பணியாற்ற இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். வங்காரி மாத்தா என்பவர் கென்யாவைச் சேர்ந்த ஒரு இயற்கை ஆர்வலர், பல சுற்றுச்சூழல் விருதுகளை பெற்றவர். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் அவரிடம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்று பல மனிதர்களுக்கு அக்கறையே கிடையாது, யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் ஏன் என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு வங்காரி மாத்தாய், ஒரு கதை சொல்லி உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். காடு ஒன்று தீப்பிடித்து கொண்டது. எல்லா மிருகங்களும் உயிருக்கு அஞ்சி அக்காட்டை விட்டு வெளியேறின. ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் பக்கத்து காட்டிற்கு சென்று அங்கிருந்த குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைக்க முயற்சித்தது. ஒரு யானை இந்த சிட்டுக்குருவியை பார்த்து, உனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை என்று கேட்க, அந்த சிட்டுக்குருவி, நான் வசித்த காடு அழிவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றது. இக்கதையை சொல்லிய பின்பு வங்காரி மாத்தா இவ்வாறு சொன்னார். காடு தீப்பிடித்து அழிந்தால் அங்கிருந்து வெளியேறி இன்னொரு காட்டிற்குள் நாம் சென்று விடலாம். இந்த பூமி அழிந்தால் நாம் எங்கு வெளியேறிச் செல்வது? மன்றாடுவோமாக. இறைவா, இயற்கையோடு யாம் கொண்டுள்ள ஆழமான உறவை பற்றிய விழிப்புணர்வை எமக்கு தந்தருளும். ஆமேன். இயேசுவே, இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன்.
காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன். இயேசுவே இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன். காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன். செடியில் மலரில் சிரிப்பது நீ, விண்ணில் நிலவில் ஒளிர்வது நீ. செடியில் மலரில் சிரிப்பது நீ, விண்ணில் நிலவில் ஒளிர்வது நீ. காண கண்கள் வாய்த்தால் இங்கே எங்கும் நீ, எதிலும் நீ. இயேசுவே இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன். காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன். காலை நேரம் கீழே வானில் வந்தனம் காண்கின்றேன். மாலையாதவன் மறையும் வேளை வதனம் பார்க்கிறேன். காலை நேரம் கீழே வானில் வந்தனம் காண்கின்றேன். மாலையாதவன் மறையும் வேளை வதனம் பார்க்கிறேன். வானம் கருத்து மேகம் திரண்டு பொழிய உன்னன்பில் நனைகின்றேன். வானம் கருத்து மேகம் திரண்டு பொழிய உன்னன்பில் நனைகின்றேன். வானம் பாடி கானம் பாட தென்றலில் உன்னை உணர்கிறேன். தென்றலில் உன்னை உணர்கிறேன். இயேசுவே இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன். காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன். அருகே வந்து தொட்டு அணைக்கின்றார். அன்னை வடிவில் இன்னல் தீர்க்க என்றென்றும் விழிக்கிறார். அன்பருருவில் அருகே வந்து தொட்டு அணைக்கின்றார். அன்னை வடிவில் இன்னல் தீர்க்க என்றென்றும் விழிக்கிறாய். நீதிக்காக நாளும் இங்கே வாழ்வோர் நெஞ்சில் உயிர்க்கிறாய். நீதிக்காக நாளும் இங்கே வாழ்வோர் நெஞ்சில் உயிர்க்கிறாய். பாதையில் அன்பு வார்த்தை கேட்டு அன்பரின் கண்களில் சிரிக்கிறாய். அன்பரின் கண்களில் சிரிக்கிறாய். இயேசுவே இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன். காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன். இயேசுவே இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன். காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன். செடியில் மலரில் சிரிப்பது நீ, விண்ணில் நிலவில் ஒளிர்வது நீ. செடியில் மலரில் சிரிப்பது நீ, விண்ணில் நிலவில் ஒளிர்வது நீ. காண கண்கள் வாய்த்தால் இங்கே எங்கும் நீ, எதிலும் நீ. இயேசுவே இத்தரணி எங்கும் உன்னை காண்கின்றேன். காணும் காட்சியில் எல்லாமும் புன்னகை பார்க்கிறேன்.